கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் ஆராதிக்கும்படி, தேவனை பாடும்படி கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் இந்த நாளிலே, ஆராதனை நாளிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முன்பாக நாம் ஜெபித்து விட்டு நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் கடந்து செல்வோம். எல்லாருக்கும் உங்களை முடி ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோகத்தின் தேவனையும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை நாங்கள் மறைத்து ஆண்டவரே காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் எப்படி வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளில் நடக்கக்கூடிய ஆராதனைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வருகிற உம்முடைய பிள்ளைகளை, வந்தவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்தவண்ணமாய் செல்லாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே உலகம் நடக்கக்கூடிய ஆராதனைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தொடுங்க. யாரெல்லாம் இன்றைக்கு ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறார்களோ கர்த்தருடைய இருதயத்தில் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறதை உணரும்படி கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கரம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். கிருபையுள்ள தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை மகிமைப்படத்தக்கதாய் ஆண்டவரை உம்மை பாடி ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. பாடலை பாடுகிறதா நம்முடைய மகனை ஆசீர்வதியும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. பாடுகிற வேளையில் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட தேவன் எங்களுக்கு உதவி அளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்த, உயர்த்த, ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியானவரே, பாடுகிற நம்முடைய மகனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ரத்த கொண்டுக்குள்ள மறைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பவுலும் சீலாவும் துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கினது போல கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கிருபை ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவர் தாமே நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரையில கர்த்தர் பாதுகாத்து நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீத பகுதி, காணிக்கை பகுதி ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தி வேலையை உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறதை நாங்கள் காணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் அல்ல, நீரே மகிமைப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபிங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது அன்பான டேனி பிரதர் அவர்கள் வந்து பாடல் பாடுகிற வேளையிலே நாம் உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பும் நிறைந்த எங்கள் தகப்பனையும் துதிக்க, ஆராதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பாவமை துதிக்கிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி நீர் ஆசீர்வதித்து மட்டுமாய் போஷித்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, பாவமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் கிருபையினால் எங்களை போஷித்து ஆசீர்வதித்த தகப்பன், அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்தீரே, எமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை எங்களை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். என்ற பாடலை யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் போடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இயேசுவே. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயீரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ,
இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. யெகோவாயீரே யெகோவாயீரே என் தேவையாவும் நீ சந்திப்பி. ஹல்லேலூயா. யெகோவாயீரே யெகோவாயீரே என் தேவையாவும் நீ சந்திப்பி. கடந்து வந்த பாதைகளை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீ, வறண்ட நிலத்தில் நீரூற்றை நீ காட்டினீ. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீ, வறண்ட நிலத்தில் நீரூற்றை நீ காட்டினீ. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தினீர். ஹல்லேலூயா. இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வீரவா. சொத்திரிக்கிறோம்ப்பா. இதுவரை நடத்தினீ. ஹல்லேலூயா. இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டின தேவன், அவர் வனாந்திரத்தில் வழியை காட்டின தேவன். அப்பா உம்மை துதிக்கிறோம். என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற யெகோவாயீரே, ஓ உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் வாழ்விலே நீர் பாராட்டின உமது கிருபைகளுக்காக நன்றி, உம் தயவுகளுக்காக நன்றி. இதுவரை தாங்கினதற்காய் எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை என்ற பாடலை யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவன் மகிமைப்படுத்துவோமா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே
நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே என்னை நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ இயேசுராஜா, விலகாமலே என்னை நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுவோமா? ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. ஏசப்பா, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஹல்லேலூயா! ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு இயேசுராஜா எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சறுக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை இயேசுராஜா. சறுக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்து இயேசுவே. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீனி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அப்பா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. ஹல்லேலூயா! வரவா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு எதிர்பார்க்கும் முடிவுகளை நம் வாழ்வில் அளிக்கிற தேவன். நம் சறுக்களில் இருந்தாலும் கண்ணீரில் இருந்தாலும்
நம் வாழ்க்கையை விழுந்த நிலையாயிருந்தாலும் என் தேவன் அதற்கெல்லாம் சரியான ஆண்டவரே துன்பங்களை கண்ட நாட்களுக்கு அவர் மகிழ்ச்சியை தருகிற தேவன் நம் தேவனாயிருக்கிறார். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் மாறாமலே உடன் இருக்கிறவர், விலகாமலே நம்மை நடத்தி வந்த தேவன். அவர் நாமம் எவ்வளவு பெரியது, அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே துதிக்கிறோம், பரம சர்க்குருவே துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதர், உயர்ந்தவர், கிருபை உள்ளவர், மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம் தலையெல்லாம் நிமிர செய்தவர், என்னை உயர்த்தி விட்டவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நான் கணங்குவதில்லை, அவர் பலனடைய செய்கிறவர், என்னை மகிழ செய்கிறவர், இனி என்றும் எனக்கு பயமில்லை என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் உற்சாகமாய் ஸ்தோத்திரம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. வேலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையா எல்லாம் அருளினார், கிருபையா என்னை உயர்த்தினார், கிருபையா எல்லாம் அருளினார், கிருபையா என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. ஹல்லேலூயா. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. ஆணிகள் பாய்ந்த கரங்களால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. துகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், விடுதலை தந்தைத்தாம். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினே விடுவித்தாம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்திய. எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்திய. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. விசுவாசத்தோடு வெறுமையை வேரோடு அறுத்திட்டார், வெற்றியின்
தேவனே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினே விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. ஓ அல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. மாறாவா சொந்தரிக்கிறோம். வீர செய்தா என்னை உயர்த்தி விட்டா, இனி நான் கலங்குவதில்லையே. வேலநாடைய செய்தா என்னை மகிழ செய்தா, இனி என்று பயம் எனக்கு இல்லையே. இருபையால் எல்லாம் அருளினார், இருபையால் என்னை உயர்த்தினார். அவா இருபையால் எல்லாம் அருளினார். இயேசு ராஜா இருபையால் எல்லாம் அருளினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. இயேசு ராஜா நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. வரவாசம் தெரியுங்களா? நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. வரவாசம் தெரியுங்களா? சோத்திரிக்கிறோம் 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 அப்பா. அப்படியே கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம். ஓ மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் 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 அப்பா. மகிமையானவர், கிருபையானவர். அப்படியே எழுந்திருந்து ஆராதனைக்குள் சொல்லுவோமா? மை துதிக்கிறோம், ஓ மை சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையானவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் 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 அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா நீ என் தலையை நிமிர செய்கிற தேவன் அப்பா. உம்மை துதிக்கிறோம். எதிரிகள் கண்முன்னே, எனக்கு ஒரு சத்துரு கண்முன்னே என் பந்தியை ஆயுதப்படுத்தி என் தலையை நீ எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிற தேவன் என் தேவனாய் இருக்கிறேன் அப்பா. உமக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னை ஆண்டவரே தூஷித்தவர்கள் என்னை உயர்த்தி தக்கதாக தகப்பனே நீர் எல்லாவற்றையும் உயர்த்தின தேவன். என் தலையை உயர்த்தினவர், என்னை வாழாக்காமல் நீர் தலையாக்கின தேவன் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிரசன்னம் ஒன்றே போதும், அதுதான் எனது ஜீவன். நீர் இல்லாமல் நான் என்ன செய்வது? நீர் இல்லாமல் நான் எங்கே போவது? அப்பா உம்மை துதிக்கிறோம் என்ற பாடலை உமக்கு சோத்திரிக்கிறோம் பாடுவோமா? அல்லேலூயா. உமக்கு சோத்திரிக்கிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஓ வரவா சோத்திரிக்கிறோம்பா. அல்லேலூயா. நீர் இல்லாமல் நான் என்ன செய்வது? நீர் இல்லாமல் நான் எங்கு போவது? இயேசு ராஜா நீர் இல்லாமல் நான் என்ன செய்வது? நீர் இல்லாமல் நான் எங்கு போவது? உங்க பிரசன்னம் ஒன்றே போதும், அதுதான் எனது ஜீவன். உங்க சமூகம் ஒன்றே போதும், அதுதான் எனது ஜீவன். ஓ நீரே 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 நீரே, ஓ நீரே நீரே இயேசுவே. ஓ நீரே 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 நீரே, ஓ நீரே நீரே இயேசுவே. நிகரே இல்லா உந்தன் பிரசன்னத்தால் நிறைவாய் வாழ்வேன், குறைவே இல்லை. நிழலாய் என்னோடு நீர் இருப்பதினா
நிலையாய் உயர்வேன், தடுமாற்றவே இல்லை. உங்க பிரசன்னம் ஒன்றே போதும், அதுதான் எனது ஜீவன். உங்க சமூகம் ஒன்றே போதும், அதுதான் எனது ஜீவன். ஓ நீரே 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 நீரே, ஓ நீரே நீரே இயேசுவே, அல்லேலூயா. ஓ நீரே 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 நீரே, ஓ நீரே நீரே இயேசுவே. தடையாய் சுவர்கள் என் முன்னே நிற்கையில், துணையாய் நிற்கும் உந்தன் கிருபையை கண்டே. வழி ஏதும் உண்டோ என்று கலங்கி நிற்கையில், படிகளாய் நிற்கும் உந்தன் கரங்களை கண்டே. சுவர் மீது ஓங்கி படர உந்தன் பலனை எனக்கு தந்தி, தடை மீது எழும்பி செழிக்க உந்தன் பலனை எனக்கு தந்தி. சுவர் மீது ஓங்கி படர உந்தன் பலனை எனக்கு தந்தி, தடை மீது எழும்பி செழிக்க உந்தன் கிருபை எனக்கு தந்தி. ஓ நீரே 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 நீரே, ஓ நீரே நீரே இயேசுவே. சொல்லுவோமா? ஓ நீரே 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 நீரே, ஓ நீரே நீரே இயேசுவே. ஓ நீரே 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 நீரே, ஓ நீரே நீரே இயேசுவே. நீர் இல்லாமல் நான் என்ன செய்வது? சொல்லுங்க. நீர் இல்லாமல் நான் எங்கு போவது? அவர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் என்ன செய்வது? இயேசு இல்லாமல், இயேசு இல்லாமல் நான் எங்கு போவது? உங்க கிருபை ஒன்றே போதும், அதுதான் எனது ஜீவன். உங்க சமூகம் ஒன்றே போதும், அதுதான் எனது ஜீவன். உங்க பிரசன்னம் ஒன்றே போதும், அதுதான் எனது ஜீவன். உங்க வார்த்தை ஒன்றே போதும், அதுதான் எனது ஜீவன். ஓ நீரே 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 நீரே, ஓ நீரே நீரே இயேசுவே. அவரவா ஸ்தோத்திரம். ஓ நீரே, அல்லேலூயா. நீரே நீரே நீரே, ஓ நீரே நீரே இயேசுவே. ஓ நீரே 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 நீரே, ஓ நீரே நீரே இயேசுவே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. உங்க பிரசன்னம் ஒன்றே போதும், உன் சமூகம் ஒன்றே போதும். வேறு எங்களுக்கு என்ன தேவை? அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம். இதுவரையில் ஆராதனையில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்ததற்காக நன்றி தகப்பனே. அனைவரே மீதியான காரியத்தில் கருத்தில் ஒப்புடுக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்கிறோம் தகப்பனே. பா ஸ்தோத்திரிக்கிறோம் பா. காணிக்கை பகுதி ஆசீர்வதியும், சங்கீத பகுதியை நீர் ஆசீர்வதித்து தாரும் ராஜா. அனைவரே வார்த்தையை நம் மன்றாவை தருகிற தாசரை மறைத்து நீர் எங்களோடு பேசும் தகப்பனே. அனைவரே சகலத்தின் கருத்தில் ஒப்புடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்கிற தகப்பனே. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு போக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவை. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு
நம்முடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாளிலே தேவன் உங்களை பலப்படுத்தும்படியாக நாம் தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய சபைக்காக நம்முடைய கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அபரிவிதமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் நமக்கு விடுதலை ஆராதனை மிக நல்லபடியாக முடிந்தது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தொடர்ந்து வருகிற நாட்களுக்காக கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் எங்கள் தெய்வ சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் உங்களை நிரப்பும்படியாக இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர் நமக்கு அருளுவாராக. நீங்கள் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரே என் இருதயத்தில் நீர் பேசும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிற கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஒருமுகமோட தேவனுடைய சமூகத்தை நோக்கி நம்ம கண்களை மூடி ஆண்டவரே இன்றைய வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாட்களுக்காக இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த நேரத்தில் கொடுக்கிறபடினாலே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் யாவரும் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடி உம்முடைய வார்த்தை என்கிற மண்ணாமலால் நாங்கள் போஷிக்கப்பட்டு நிரப்பப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தைரியத்தோடு பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பலத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். பேசுகிறவர் ஆண்டவரே நான் அல்ல, நீரே எங்களை கொண்டு பேசுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஆண்டவரே நீரே பொறுப்படுத்தி நடத்த வேண்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணரும்படி கர்த்தர் அந்த நாளில் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. ஆவியானவர் தாமே எங்களை நிரப்புவீராக. உடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளிலும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார். இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியான துணை கொண்டு நான் விருப்பப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் ஒரு சிறிய ஒரு தலைப்போடு கூட இந்த வேத வசனத்தை வார்த்தைகளை நாம் தெய்வ சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்வோமாக. கீழ்ப்படிதனால் வரும் நன்மையும் தீமையும் என்கிற தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவர் என்று நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமேன். கீழ்ப்படிவதனால் வரக்கூடிய நன்மையும் தீமையும் நம்ம வித்தியாசமான ஒரு தலைப்பு. கீழ்ப்படுகிறதுனால நமக்கு நன்மைதான் வரும் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக ஈடுபடுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, தேவனுடைய வார்த்தை நமக்கு அது கீழ்ப்படுகிற அந்த காரியத்திலே நம்ம எல்லாரும் சற்று வித்தியாசப்படுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கூட யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுனால அந்த குடும்பம் எவ்வளவாய் பிரச்சனைகளை சந்திக்கிறது, நன்மை தீமையை எந்த அளவுக்கு அவர்கள் கடந்து செல்கிறார் என்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18 அந்த 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 இடத்துல கர்த்தர் ஒரு மனிதனுக்கு அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நான் சில வார்த்தைகளை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஈசாக்கோடு கூட பேசுகிற வார்த்தையை இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். இதுதான் தேவன் ஈசாக்கோடு பேசக்கூடிய வார்த்தைகளை நீ நன்றாய் கவனித்து நீங்கள் சிந்திக்க பார்க்கும்படியாக இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். பாருங்க, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 2-5 வரையும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால்
நான் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் ஈசாக்கோடு கூட தரிசனத்திலே பேசுகிறார். ஆமென். நீங்கள் நன்றாய் கவனிப்பீர்களானால் ஆபிரகாம் எல்லா இடத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆபிரகாமை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனுஷனை வேதாகமத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ ஆபிரகாம் எல்லா விதத்திலும் தேவனுக்கு முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்த மனிதனாகவும் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாகவும் வாழ்கிற ஒரு மனிதனாக அவன் அந்த நாட்களிலே காணப்பட்டான். பாருங்க, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினாலே நான் என்ன பண்ணினேன், நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்து இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதனால் நீ என்ன பண்ண, எகிப்துக்கு போகாமல் நீ இங்கேயே இரு என்று சொல்லி கர்த்தர் ஈசாக்கோட தரிசனத்திலே பேசுகிறார். எப்பொழுதுமே நம்முடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் கூட அது நடக்கும். பல நேரங்களில் நம்ம ஏதாகிலும் நமக்கு தேவை அல்லது நம்முடைய பிரச்சனைகள் போராட்டத்தில் கடந்து போகிறப்ப தான் நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. இந்த பஞ்சம்லாம் எதுக்கு வருதுன்னா, அப்பதான் தேவன் நம்ம கூட இருக்கிறத, தேவன் இருக்கிறாரா என்பதை நாம் அவரை அறியவும் அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிற ஒரு சமயமாக இந்த பஞ்சங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் வந்துச்சு, ஈசாக்க நாட்களில் இப்போ நான் படித்த வசனத்தில் 26:1 ஒரு பஞ்சம் வந்துச்சு, யாக்கோபு காலகட்டத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. அப்போது பஞ்சங்கள் எதுக்கு அப்படின்னா சிந்திக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு பாருங்கள், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத நிலைகளிலே, நம் சோர்ந்து போன நிலையில், நாம் பலனற்ற நிலையில தான் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அப்போது ஆண்டவர் சரியான நேரத்தில் இப்பொழுது ஈசாக்கோட கூட தரிசனத்தில் பேசுகிறார். நான் இதை அப்படியே வைத்து விட்டு இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறார். என்ன அப்படின்னு சொன்னா, லோத்து குடியிருக்கிற சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க போறார். இதுதான் விஷயம். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புறார். என்ன அப்படி தெரியுமா, தன்னுடைய அந்த லோத் என்கிற சகோதரனை எப்படியாகிலும் அந்த அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு எப்படியாகிலும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். 18 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு தேவன் ஆபிரகாமை நேசிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். பாருங்க, நான் செய்ய போகிற அந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ. ஆண்டவர் சொல்லாமலே செஞ்சிருக்கலாம், ஆனால் அதை அப்படி செய்யலை அவர். பாருங்க, நான் செய்ய போகிற காரியம் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன் அப்படிங்கிறத கர்த்தர் தன் மனதிலே வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, எந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்பதை நீங்க நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆபிரகாம் மேல கர்த்தர் நம்பிக்கை வைக்கிறார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. என்ன நம்பிக்கை? ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள யாவருக்கும் தன்னுடைய நீதியையும் நியமத்தையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கற்றுக் கொடுப்பான் என்கிற விஷயத்தை கர்த்தர் நம்பி இருக்கிறார். யார் மேல? ஆபிரகாம் மேல. இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் நம்புவாரா? உங்க பிள்ளைகளுக்கு, எங்க பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை, நியமங்களை, சட்டங்களை, விதிகளை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவருடைய வசனம், வார்த்தை, கர்த்தர் இப்படி பேசுவார், அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுப்போமா? கர்த்தர் ஆபிரகாமை நம்பினதை போல நம்மையும் நம்புறாருங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இந்த இடத்துல நீங்க நன்றாக கவனித்தீர்கள். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை நம்புகிறார். ஆனால் கர்த்தர் ஈசாக்குக்கு ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லி இருக்க வேண்டும், மகனே, நீ தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய நியமங்களுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் நீ செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய தரிசனத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ஈசாக்குக்கு ஆபிரகாம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில ஈசாக்கு இல்லை என்பதை பிறகு வருகிற காரியங்களை நாம் பார்ப்போம்.
யோசித்து பாருங்க. ஆண்டுடைய வசனத்துல நீங்க நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல நாம் நல்லா கவனிக்கணும். ஒரு சந்தோஷமா இருந்த குடும்பம், ஒரு நிம்மதியா இருந்த குடும்பம், மகிழ்ச்சியா இருந்த குடும்பம். இந்த இடத்துல நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் தரிசனம் கொடுத்து, உன் இனத்தையும் உன் தேசத்தாரையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்ற போது, ஆபிரகாம் தன் குடும்பத்தோடு கூட கடந்து வருவதற்கு தன்னை பக்குவப்படுத்தி அதிலிருந்து வெளியே வர ஆரம்பித்தார். பாருங்க, அந்த நாட்களில் அவருக்கு மனைவி சாராள் அவர்களும் இணைந்து தரிசனத்தை நிறைவேற்றுகிறார்கள். கர்த்தர் சொன்ன பிரகாரமாக அவர்கள் ஊரென்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை குடும்பமாக ஒப்பு கொடுத்து அவர்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள், சந்தோஷமாக நிறைவேற்றுகிறார்கள். பாருங்க, இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னதை 100% செய்யக்கூடியவர்களாக ஆபிரகாமுடைய குடும்பம் இருக்கிறது. ஆபிரகாமுடைய குடும்பம் ஒரு கீழ்ப்படிதலுள்ள குடும்பம் என்பதற்கு முழு நிச்சயத்தை நாம் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை போல எழும்புகிறது. சாராள் என்கிற சகோதரிக்கு பிள்ளைகள் இல்லை என்பதனால, அதாவது ஆபிரகாமுடைய மனைவிக்கு பிள்ளை இல்லை. சாராளுக்கு நீண்ட காலமாய் பிள்ளை இல்லை. வயது முதிர்ந்து ஆனவர்களாய் மாறிவிட்டார்கள், ரொம்ப வயதாயிடுச்சு, இவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் இந்த இடத்துல சாராள் ஒரு முடிவை எடுக்கிறாள். என்ன முடிவு தெரியுமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, சாராள் ஒரு முடிவை எடுக்கிறாள். சாராய் 16:2 வாசிக்கிறேன். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்று சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அல்லேலூயா. பிரச்சனை லைட்டா அங்கதாங்க ஆரம்பிக்குது. யோசித்து பாருங்க, தேவ திட்டத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு குடும்பம் தயாராய் கடந்து செல்லுகிற வேளையில சாத்தான் பிரச்சனை எப்படி கொண்டு வரான் பாருங்க. அப்போ இவள் நினைக்கிறா, சாராய் இந்த முடிவை தன் கணவனுக்கு ஆகாரை கொடுக்க வேண்டும் என்கிற முடிவை இவள் சுயமாக எடுத்த முடிவாக எனக்கு தெரியலங்க. ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? என்னம்மா சாரா, நீங்கள் இவ்வளோ பெரிய சொத்து உள்ளவர்களாக இருக்கிறீங்க, இவ்வளோ ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இருக்குது, இவ்வளோ வேலைக்காரங்கள் இருக்கிறாங்க, ஆனால் என்ன பண்ண, உங்கள் கடவுள், நீங்கள் வணங்குகிற கடவுள் ஒரு குழந்தைய கொடுக்கலையேன்னு சொல்லி சாராலே நல்லா அவங்கள உசுப்பேத்தி விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த இடத்துல சாரால் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்க. அவள் சொல்லுகிறாள், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு என்ன பண்ணலாம், கட்டப்படலாம். அப்போ இவன் நினைக்கிறேன், என்ன தெரியுமா நினைக்கிறா, நான் என் கணவரோடு முழு ஈடுபாடோடு கூட இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், என் கணவர்கிட்ட நான் எல்லா விதத்திலும் பிரியமா இருக்கிறேன், எனக்கே குழந்தை இல்லை, ஆகாருக்கு மட்டும் குழந்தைய கொடுத்துருவாரா என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில தான் அவள் என்ன செய்கிறான், ஆகாரை ஆபிரகாமுக்கு ஒப்பு கொடுக்கிறாள். யோசித்து பாருங்க, நடந்த விஷயம் என்ன தெரியுமா? ஆகாருக்கு குழந்தை பிறந்தது. யோசித்து பாருங்க, இவள் சாரால் நினைச்சாங்க நிச்சயமா குழந்தை இருக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனால் காரியம் மாறுதலாக ஆகாருக்கு குழந்தை பிறந்தது. பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, யோசித்து பாருங்க, இப்ப தவறு யாருக்கிட்ட இருக்கு என்பதை சாரால் கண்டுபிடித்து விட்டாள். யாருக்கிட்ட இருக்கு? தன்னிடத்துல தான் தவறு இருக்கிறது என்பதை அவள் கண்டுபிடித்து விட்டாள். இப்போ அவள் செய்கிற விஷயங்கள் பாருங்க, அந்த குழந்தையை பெற்ற ஆகாரை அவள் கடினப்படுத்துகிறாள், அவளை நெருக்குகிறாள், ஒடுக்குகிறாள், வேலையை அதிகமாக கொடுத்து கஷ்டப்படுத்துகிறாள். எப்படியாகிலும் இந்த ஆகார் அந்த வீட்டை விட்டு ஓடணுன்றதான் அவளுடைய எண்ணம். எல்லா விதத்திலும் என்னெல்லாம் டார்ச்சர் கொடுக்கணுமோ அத்தனை டார்ச்சரையும் கொடுக்குறான். பாருங்க, அந்த நேரத்தில் தன்னுடைய எஜமானுடைய மனைவி அங்கே பிரச்சனை கொடுக்கறதுனால இவ ஓடியே போறா. பாருங்க, எகிப்து தேசத்துக்கு ஓடிடுறா. வனாந்தரத்தில் போய் அவங்க என்ன பண்றா, அந்த குழந்தைய அந்த வனாந்தரத்தில் போட்டுட்டு நான் குழந்தை மரிப்பதை எப்படி பார்ப்பேங்கிறதை பார்த்து தூரத்தில் நின்று அவள் கண்ணீரோடு அழுகிறாள். ஆகார் பாருங்க எந்த அளவுக்கு அவள் மன கஷ்டம் இருந்திருக்குன்னு சொன்னா, எந்த அளவுக்கு நெருக்கடி, உபத்திரவங்கள், பாடுகள் இருக்குன்னு சொன்னா அவள் வீட்டை விட்டு ஓடி இருக்கணும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த இஸ்மவேலுக்கு கர்த்தர் ஒரு நீரூற்றை காண்பித்து, அந்த ஆகாருக்கு நீரூற்றை காண்பித்து, நீ என்ன பண்ணாத, நீ திரும்பவும் நாச்சியாரண்டைக்கு போ, நீ அவளுக்கு கீழ்ப்படிந்திரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல மீண்டும் அவள் வருகிறாள். ஆகாரிடத்திலே, ஆகார்
கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவள் மீண்டும் ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே வருகிறாள். ஆனாலும் பிரச்சனை ஓய்ந்தபாடா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிறகும் பிரச்சனை வருகிறது. பாருங்க, யோசித்து பாருங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டங்களிலே இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தரே சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, சாராள் உனக்கு சொல்லுவதை எல்லாவற்றையும் நீ கேளு அப்படின்னு சொல்லி சில இடத்துல ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். பாருங்க, யோசித்து பாருங்க. இப்படி சந்தோஷமா இருந்த குடும்பத்துல ஒரு 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 குழந்தை இல்லை என்பதனால ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு பாருங்க, தேவன் அந்த குடும்பத்தை நேசித்தது நிமித்தம், ஆபிரகாமுக்கு இட்ட ஆணைய நிமித்தம், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நிமித்தம், தரிசனத்தை நிமித்தம் இப்போ கர்த்தர் நினைத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் சொன்னால், அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் பிள்ளை பெற்றிருப்பாள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, இந்த இடத்துல நீங்க யோசித்தீங்கன்னு சொன்னா, முழு நம்பிக்கையும் அற்று போன சாராள் எந்த விதத்திலும் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா வயசு ஒரு பக்கம் கூடிருச்சு, அவளுக்கு குழந்தை பிறக்கும் என்கிற நம்பிக்கையே இல்லை. தேசத்தில் அப்படி ஒரு தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சா அப்படிங்கிற பிறக்குமா அப்படிங்கிற நம்பிக்கை அந்த காலங்களிலே முற்றிலுமாக அற்றுப்போன ஒரு காலகட்டங்களாக இருந்தது. இன்றைக்கு யோசித்து பாருங்க, 100 வயதுல 90 வயதுல ஒரு பாட்டி தாத்தா குழந்தை பெற்றாங்கன்னா எப்படி இருப்போம்? ஏன் நாங்கெல்லாம் இப்போ நம்மலாம் பார்க்கக்கூடிய கேள்விப்படுகிற ஒரு விஷயம், 40 வயதுல ஒரு பெண்மணி குழந்தை பெற்றாலே மிகுந்த ஆச்சரியமா நம்ம பார்க்கிறோம். 50 வயசு அந்த கணவர், 45 வயசு 50 வயசு ஒரு வேளை இருக்கலாம். 40 நான் அப்படிப்பட்ட ஃபேமிலிலாம் பார்த்துருக்கிறேன். பார்க்கும்பொழுது அவர்களை பார்க்கும்பொழுது அந்த குழந்தையை அவங்க வச்சிருக்கிற அந்த விதங்களும், அந்த குழந்தைக்கு அவர்கள் அன்பு காட்டுகிற விதங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த வயதான நாட்களில் ஒரு குழந்தை அவங்க பெற்றெடுத்த அந்த சந்தோஷம் அவங்க முகத்தில் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாராளுக்கு நம்பிக்கை அற்றவளாக இருக்கிறனால ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா தவறு யார் மேலே இருக்கு? எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, குழந்தை கொடுக்கல. ஆனால் ஆகாருக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்திருக்கிறார். இந்த விஷயம் அவளை ரொம்ப பாதிக்கப்பட்டது. தனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையாக அவர்கள் இருந்தால், ஆனால் பாருங்க, கர்த்தர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் நிச்சயமா ஒரு நாள் அல்லது ஒரு நாள் கட்டாயம் அவர் செய்வதற்கு 100க்கு 100 அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் சொன்ன கீழ்ப்படிவதனால வரக்கூடிய நன்மையும் தீமையும் பாருங்க. இந்த குடும்பம் தேவனுக்கு உத்தமமாய் கீழ்ப்படிந்த குடும்பம். பாருங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமம் 18:13 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 18:11 வசனத்துல தான் நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடும் சாராளுக்கு நின்று போயிட்டு, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவரும் பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? இந்த கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உருப்போவ காலகட்டத்தில் உனத்திற்கு திரும்ப வருவேன், அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த வார்த்தைகளை சொல்லும்பொழுது சாராள் தன் உள்ளத்திலே நகைக்கிறாள். ஏன்னா அவள் முற்றிலுமாக நம்பகற்ற தன்மையில் இருக்கிறார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, கர்த்தர் சில வேளை நமக்கு அவருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது நமக்கு எந்த சூழலுமே இல்லாமல் அதற்குரிய அறிகுறியே இல்லாததான் இருக்கும். ஆனால் தேவன் சொன்னவர் அதை எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. யோசித்து பாருங்க, அவர் சொல்றா, அவளுடைய மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடே நின்று போயிற்று. அதுவே இல்லைன்ற போது குழந்தை எப்படி பிறக்கும்? அதுக்கப்புறம் அவங்களுடைய பெரிய நம்பகற்ற தன்மை என்ன தெரியுமா? என் ஆண்டவனுக்கு 100 வயது ஆச்சு, எனக்கு 90 வயது ஆச்சு, இப்போ போய் எங்களுக்கு குழந்தை, அந்த சந்தோஷம்லாம் கிடைக்குமா என்கிற அந்த நம்பகற்ற தன்மையிலே சாராள் முழுவதுமாய் மூழ்கி போயிருந்தாள். அப்போ யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் வாக்கு பண்ணும் பொழுது அவளுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க. மாறாக தன் உள்ளத்திலே நகைக்கிறாள், சிரிக்கிறாள். ஆண்டவரே, நீங்க போய் எனக்கு இப்படிலாம் சொன்ன எப்படி ஆண்டவரே, என்னால் நம்பவே முடியல ஆண்டவரேன்னு சொல்லி தன் உள்ளத்திலே நகைக்கிறாள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாள் பாருங்க, சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நகைக்கல, நான் சிரிக்கலைங்கன்னு சொல்லி யாருக்கு முன்னாடி மறுக்கிறா? கர்த்தருக்கு முன்னாடி மறுக்கிறா. நீங்கள் நானும் அப்படி செய்வோமா? யோசித்து பாருங்க, நம்ம அதை காட்டிலும் மேலே செய்வோம். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல சாராளுடைய கேரக்டர்ஸை நீங்க பாருங்க. ஏற்கனவே தன் கணவனுக்கு
குழந்தை இல்லைங்கிற காரணத்தினால ஆகாரங்கிற ஒரு பெண்ணை தன் கணவனுக்கு கொடுத்தாள். அதற்கு பிறகு கர்த்தர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையிலே காணப்பட்டாள். உள்ளத்திலே நகைக்கிறாள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்வார், ஆனால் நிச்சயமா அதை செய்வார். கர்த்தருக்கு முன்பாகவே மறுதலிக்கிற ஒரு பெண்ணாக சாராள் காணப்பட்டாள். ஆனால் யோசித்து பாருங்க, இதற்கு பிறகு ஆண்டவர் அந்த குடும்பத்தை தான் சொன்னது போலவே அங்கே ஈசாக்கை அவர் கொடுக்கிறார். ஈசாக்கு வளருகிறான். ஈசாக்கு நல்ல ஒரு அந்த இடத்துல நீங்க வாசித்துன்னு சொன்னா, ஆகாருடைய பிள்ளைக்கும் ஈசாக்குடைய பிள்ளைக்கும் விளையாடும் போது சண்டை ஏற்படுது. அப்ப மீண்டும் என்ன பண்றா, இந்த அடிமை பெண்ணையும் இந்த ஆகாரையும் இந்த அவளுடைய மகனையும் நீங்க வெளியில அனுப்பி விடுங்கன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கட்டளையிடுறா. சாராள் சொல்லுகிற அத்தனையும் ஆபிரகாம் கேட்டு அதை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. உடனே அதை சொல்லிட்டு வெளியில போன்னு சொல்லி நன்கொடைகளை அனுப்பி கொடுத்துட்டு ஆகாரையும் அவருடைய பிள்ளையும் அனுப்பி விட்டான். ஆபிரகாம் அனுப்பி விட்டாரு. பார்த்துங்க. அப்போ யோசித்து பாருங்க, எல்லாவற்றிலும் மனைவிக்கு சொல்லுகிறதை ஆபிரகாம் செய்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தின் நிமித்தம் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வருது. முழு பிரச்சனையும் இங்கதான் ஆரம்பமாகுது. பாருங்க, பிள்ளை பிறந்தது, சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்பதான் அந்த பிரச்சனையே ஆரம்பமாகுதுங்க. யோசித்து பாருங்க, ஒரு கீழ்ப்படிதனால வருகிற பிரச்சனைகளை நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரை நான் கேட்டிருக்கிறேன், நிறைய ஊழியர்களை நான் கேட்டிருக்கிறேன். தரிசனத்துக்காக மனைவி இழந்திருப்பாங்க, பிள்ளைகளை இழந்திருப்பாங்க, சொந்த பந்தங்களை இழந்திருப்பாங்க. தரிசனத்துக்காக, கர்த்தருடைய அழைப்புக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக எத்தனை பேர் எத்தனை விதங்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன், நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்காக பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்தில் வாழ்வதற்கு சில நேரங்களில் தவிக்கிறார்கள். சில நேரங்களில் போராட்டத்தை சகிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் 100% கீழ்ப்படிப்பீர்கள், ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு மேன்மையை கர்த்தர் அபரிவிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தார். உங்கள் தலையை அவர் நிமிர செய்வார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு உண்மையான கீழ்ப்படிதல் தான் தேவை. பாருங்க, இந்த இடத்துல நீங்க கவனிச்சுன்னு சொன்னா, பிரச்சனையே இப்பதான் மகா பெரிய ஒரு பூகம்பமாக அந்த குடும்பத்துக்குள்ள ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பிள்ளை வளர்கிறான். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல பேசுகிறார். என்ன தெரியுமா? ஆபிரகாமே, 22ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இப்பதாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. கர்த்தர் 100 வயதுல கொடுத்த மகனை எந்த அளவுக்கு அந்த குடும்பம் நேசித்திருப்பார்கள், எந்த அளவுக்கு அந்த குடும்பம் அந்த மகனை தூக்கி கொஞ்சி இருப்பாங்க. ஏன்னா இது சாராள் வழியாக வந்த ஒரு கர்ப்பத்தின் வித்து, சாராளுக்கு பிறந்த குழந்தை, அவங்க ஃபேமிலிக்கு பிறந்த குழந்தை. எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த குழந்தை மேல அன்பு செலுத்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த குழந்தை எவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருப்பாங்க, நல்ல உணவை கொடுத்துருப்பாங்க, அந்த குழந்தை மேல அவ்வளோ பிரியமா இருந்திருப்பாங்க, இருதயத்தோடு இருதயம் ஒட்டினது போல அந்த குழந்தையை நேசிச்சிருப்பாங்க. ஆமென். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் சொல்லுகிறார், ஆபிரகாமே, சோதிக்கும்படியாக. பாருங்க, இந்த இடத்துல வசனம், அந்த 22 வசனத்துல கர்த்தர் சோதிக்கிறார். இந்த சோதனை என்பது கட்டாயம் ஆபிரகாமுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அது சோதனை என்று தான் ஆரம்பிக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. சில நேரம் தரிசனம் பெற்ற நாம, வார்த்தைகளை பெற்ற நாம, கர்த்தர் நம்மளையும் சில நேரம் சோதிப்பார். இந்த இடத்துல நாங்கள் ஊழியத்துக்கு வந்து 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ வேதனைகள், அவமானங்கள் அந்த இடத்துல நாங்கள் அடைந்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு செங்கல் சூழலில் இருக்கிற ஃபேமிலியை போல தான் நாங்கள் இந்த இடத்துல இருந்தோம். அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கப்பட்டோம். ஊழியத்தில் அந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டோம். சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டோம். ஒருவேளை சாப்பாடு கிட்டத்தட்ட 28 நாள் ஒருவேளை ஆகாரம் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு இந்த இடத்துல நெருக்கமான ஒரு காலகட்டம். ஏன்னு தெரியுமா? பல நாட்களில், ஆண்டவரே இந்த இடமே வேண்டாம், நாங்கள் ஓடிடுறோம் ஆண்டவரே, தயவுசெய்து எங்களை விட்டுருங்க ஆண்டவரே, வேற எங்கேயாகிலும் ஒரு சிட்டியில் போய் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்து கர்த்தருடைய உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பல நாட்கள் இந்த இடத்தை விட்டு ஓடிடலாம்னு நினைச்சோம். பல இடங்களில் பல ஸ்தாபனங்களை என்ன அழைச்சாங்க, வாங்க பாஸ் நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய ஸ்தாபனத்தில் வந்து ஊழியம் செய்யுங்கலாம் சொன்னாங்க.
அப்போ அந்த நாட்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்டா இந்த இடத்துல நம்ம மட்டும்தான் உட்காந்துருக்கிறோம், வனாந்திரமான ஒரு இடமா இருக்குது, இந்த ஊழியமே வேண்டான்னு சொல்லி ஓடிடலான்னு சொல்லி எத்தனை நாட்கள் நான் முடிவு எடுத்தேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இடத்துல பேசினார், மகனே ஒன்னாலேயே இந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்ய முடியலன்னா வெளியூர்லேருந்து வந்து இந்த இடத்துல நிற்பாங்களா, தங்கி இருப்பாங்களாங்கிற கேள்வி எனக்குள்ளே கேட்கறது போல என்னுடைய இருதயத்தில் ஏவப்பட்டது. அப்போ அன்றைக்கு நான் முடிவெடுத்தேன், ஆண்டவரே என்ன வந்தாலும் இந்த இடத்தை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் ஆண்டவர்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தேன். பாருங்க, என்றைக்கு நாங்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்து நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோமோ அதற்கு பிறகுதான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு எந்த இடத்தை சொன்னாரோ அந்த இடத்துல நீங்கள் தரித்திருங்கள். அவருடைய காலம் ஒரு நாள் வரும், உங்களை உயர்த்துவதற்கு ஆசீர்வதிப்பதற்கு அந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த இடத்துல தேவன் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதில் ஆபிரகாமை போல ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்களும் நானும் அப்படி செய்வோமா? நம்ம பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்தினா அப்படி நம்ம செஞ்சு துணிஞ்சிருவோமா? யோசித்து பாருங்களேன். அப்போது நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்படி ஒரு செயலை ஒரு ஃபேமிலியில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாட்களில் எப்படி அதோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நல்லா செய்தி சேனல்லையும் ஃப்ளாஷ்பேக்காக ஓடும். என்னுடைய ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா இந்த தினத்தந்தி டிவியில் அந்த செய்தியில் வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ் நியூஸ் அந்த மியூசிக்கை கேட்டாலே பயப்படுவாங்க. அது ஒரு மாதிரி அந்த மியூசிக் வரும். அப்போது நான் இன்றைய காலகட்டங்களில் யோசித்து பாருங்கள், 100 வயதில் பெற்ற மகனை கொல்ல துணிந்த தகப்பன், தாய் சாரால் கொமுறல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, டைட்டிலை போட்டு அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக ஓடுவாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் இப்பொழுது ஆபிரகாம் தள்ளப்பட்டு இருக்கிறார். நன்றாக யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த விஷயத்தை ஆபிரகாமோடு கூட கர்த்தர் சொன்னாரே தவிர சாராளுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. நான் நினைக்கிறேன், ஆகாரு வெளியில வீட்டை விட்டு ஓடினப்போ ஆகார்கிட்ட கர்த்தர் பேசினார், அம்மா நீ மீண்டும் உன் நாச்சியார் அண்டைக்கு போன்னு சொன்னாரு. ஆபிரகாமிட்ட சாராள் சொல்லுகிறதெல்லாம் நீ கீழ்ப்படி கேளுன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இந்த விஷயத்தையும் சாராளுகிட்டையும் சொல்லியிருந்தா நல்லா இருக்குமேன்னு நான் நினைக்கிறேன். ஏன் ஆண்டவர் சொல்ல தெரியுமா? சாராள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு நிலைமையில் இல்லை. இப்படி ஒரு விஷயத்தை கர்த்தர் சாராளத்தில் சொல்லியிருப்பார், ஆனால் நிச்சயமாக பேசுகிறவர் கர்த்தரே இல்லைன்னு சாராள் மறுதளிச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஏற்கனவே மறுதளித்தவங்க தானே. இல்லை நான் சிரிக்கலை, நான் வந்து என் மனசுல எதுவுமே நினைக்கல மறுதளிச்சவங்க தானே. அப்ப சாராளுடைய உள்ளம் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். இதோட ரியாக்ஷன் பின் நாட்கள்ல எப்படி இருக்கும் என்பதையும் கர்த்தருக்கு தெரியும். சாரி, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இப்போ ஆபிரகாம் ஒரு முடிவை எடுக்கிறார். ஈசாக்கை அழைத்து கொண்டு போறாரு, இந்த மோரியா தேசத்துக்குள்ள போறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ஈசாக்கு ஏதோ சின்ன பையங்கிறதெல்லாம் கிடையாது. நான் நினைக்கிறேன் ஒரு 15 வயசு பையனா இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அப்போ 15 வயசு பையனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கும்? இப்போ இருக்கிற பசங்கள்லாம் 15 வயசுல ரொம்ப நாலேஜ் உள்ள பசங்களாக இருக்கிறாங்க. அந்த நாட்கள்லையும் அப்படி, ஏன்னா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல அறிவுள்ள மகனா தான் ஈசாக்கு இருந்திருப்பார். கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த இடத்துல அவர் அழைத்து கொண்டு போறார். ஈசாக்கு கேள்வி கேட்கிறாரு, அப்பா விறகு இருக்கு, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி செலுத்துவதற்கு ஆடு இல்லையே என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு அந்த கேள்வியை கேட்டு இருப்பார். ஆனால் அப்போ அந்த பையன் எவ்வளோ பெரிய பையனாக இருப்பாங்கன்னு நீ கற்பனை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போது ஆபிரகாம் சொல்லுகிற, மகனே பலியை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார், நீ வான்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு கட்டத்தில் போகும்பொழுது தன்னோடு கூட்டி வந்த வேலை ஆட்களை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போது ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த மோரியா மலைக்கு போகிறாங்க. பாருங்க, இங்கே தான் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல விறகை அடுக்கிறார், கற்களை அடித்து விறகுகளை அடுக்கி இப்போ ஈசாக்கை அவர் கட்டி அந்த விறகுகளை அந்த விறகுகளை படுக்க வைக்கிறார். ஈசாக்கு ஒத்துருப்பாரா? ஒத்துக்க மாட்டார். ஏன்னா இப்படி கேள்வி கேட்ட பையன், எப்பா நான் உன்னதாண்டா கொலை பண்ண போறேன், பலி செலுத்த போறேன்ற அந்த விஷயத்தை ஈசாக்கு கேட்டிருப்பானால் கண்டிப்பா, என்ன ஆபிரகாம் கேட்டிருப்பானால் கண்டிப்பா ஈசாக்கு ஒத்துருக்க மாட்டான். ஆனால் ஈசாக்குக்கு அன்னைக்கு பிடிச்ச மரண பயங்க. கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேல அவங்க அப்பா இறக்குறப்ப தாங்க அவன் வந்தான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அந்த மரண பயம். சின்ன பிள்ளை பாருங்களேன், அவனுக்கு பிடித்த அந்த மரண பயம் தன்னுடைய தகப்பன் எதை சொன்னாலும் கேட்கிற நிலைமையில ஈசாக்கு கிடையாதுங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஈசாக்கு கிட்ட தரிசனத்தை மீண்டும் சொன்னாருங்கிற காரணத்தை நான் கடைசியில் சொல்றேன்னு நான் சொன்னேன். பாருங்க, அந்த அளவுக்கு பயந்த ஒரு பிள்ளையாக அவன் மாறிவிட்டான். ஏன்னா அங்க நடந்த சம்பவம் அப்படி.
அவன் திமிருகிறான், அப்பா என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி திமிருகிறான். ஆனாலும் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு எப்படியாக கீழ்ப்படிந்தாக வேண்டும். கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாம் நிச்சயமா தெரியுங்க, ஆபிரகாமுக்கு தேவன் இதை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவர் என்பது ஆபிரகாம் விசுவாசமுள்ள ஒரு மனுஷன். அவருக்கு தெரியும் கட்டாயம் கர்த்தர் இதை மாற்ற முடியும், கண்டிப்பா கர்த்தர் என் பிள்ளையை என்னிடத்திலிருந்து எடுக்க மாட்டார் என்ற விஷயம் தெரியும். ஆனால் என்ன நடப்பது என்பது சற்று நம் கடந்து போனாதானே தெரிய வரும். அந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, ஈசாக்கை குண்டு கட்டா கட்டி போடுறார். அந்த அந்த கட்டையில படுக்க வைக்கிற திமிருகிறான், ஈசாக்கு திமிருகிறான், பயங்கரமா போராடுறான். ஆனா அந்த நேரத்துல பாருங்க கர்த்தர் அந்த இடத்துல பாருங்க ஆபிரகாம் கத்தியை ஓங்கி எடுக்கிறார். ஆபிரகாம் கத்தியை ஓங்கி எடுத்து கழுத்துக்கு நேரா கொண்டு போகிற பொழுது இப்போ ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே நிறுத்து, பிள்ளையாண்டன் மேல கை வச்சிடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆபிரகாமை சோதிக்கும்படியாகத்தான் இதை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நிறுத்து, பிள்ளையாண்டன் மேலே கை போடாதே என்று சொல்லி ஆபிரகாம் நிறுத்தி, கர்த்தர் நிறுத்தி தடுத்து பக்கத்தில் புதரில் ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்கடா மாட்டு இருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். பிறகு அதை கொண்டு வந்து பலி செலுத்தி விட்டு இவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. வீட்டுக்குள்ள வரும்பொழுதுதான் ஈசாக்கு ஐயோ மம்மின்னு சொல்லிட்டு சாரால் பக்கம் ஓடுறான். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? மம்மி, அப்பா என்னை கொலை பண்ண பார்த்துட்டார் மம்மி, அப்பா என்னை கூட்டிட்டு போனார், சும்மா வாடா மலைக்கு போவன்னு தான் சொல்லி கூப்பிட்டு போனார், ஒரு பலி செலுத்தலான்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அங்கே போய் நான் ஏற்கனவே கேட்டேன், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி எங்கன்னு கேட்டேன். அங்கே போய் ஆண்டவர் கொடுப்பார்னு என்னெல்லாம் கூப்பிட்டு போயிட்டார், வேலைக்காரங்களை ஒரு இடத்துல நிற்க வச்சிட்டாரு. அம்மா என்னை குண்டு கட்டா கட்டி என்னை விறகுல படுக்க வச்சு என் கழுத்தை கத்தியால வெட்ட வந்துட்டாரம்மான்னு சொன்ன அந்த வார்த்தையை சாரால் கேட்ட உடனே எப்படி இருந்திருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வயசுல எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று சொன்ன பெண்ணுக்கு இந்த செய்தி ஒரு அதிர்ச்சியான செய்தியா இருக்கிறது. பெரிய பிரச்சனை உண்டாகுதுங்க, பெரிய பிரச்சனை. அந்த குடும்பம் பயங்கரமான சண்டை உருவாகுது. எப்படி இந்த காரியத்தை நீ செய்திருக்கலாம், என்ன இல்லாம எப்படி பிள்ளைய நீ கொண்டு போயிருக்கலாம். மகனே ஈசாக்கு, நான் இந்த ஆளு உன் மேல பிரியமா இருக்கிறார் தானா நம்பினேன், இல்லைனா உன்னை நான் அனுப்பியிருக்க மாட்டேன்டா. உன்னை கொஞ்சிறாரே, உன் மேல பச்சைபாதமா இருக்கிறார், உன் மேல பாசமா இருக்கிறாரே, உன்னை நம்பி இருக்கிறாரு என்ற ஒரே விஷயத்துக்காக தாண்டா உன்னை அனுப்பினேன். இவன் இப்படி பண்ணிருப்பான்னு நினைச்சேன், கட்டாயமா நான் உன் கூட இந்த ஆளு கூட நான் அனுப்பியிருக்க மாட்டேனான்னு சொல்லி இப்படிலாம் பேசியிருக்கலாம், நடந்திருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இப்போ இந்த மகன் சொன்னதை வைத்து சாரால் ஒரு முடிவு எடுக்கிறாள். என்ன முடிவு தெரியுமா? இனி இந்த ஆளு கூட நான் வாழ மாட்டேன். அந்த முடிவு, இனி இந்த ஆளு கூட, அதெல்லாம் வேதத்தில் எழுதப்படலை பாருங்க. வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தமான குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கர்த்தர் வேதத்தில் எழுதிருந்தாருன்னா இன்னைக்கு யாரும் ரசிக்கப்படவும் மாட்டாங்க. இந்த வேதாகமும் பத்தாது, பல வேதாகமெல்லாம் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கர்த்தர் எழுதலை. ஒருவேளை இருந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம என்ன யோசித்து பார்க்கும் பொழுது கட்டாயம் இது நடந்திருக்கும். பாருங்க, அவள் ஒரு முடிவு எடுக்கிறல, இனி நான் உன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன், இனி நான் என்னுடைய பிள்ளையை வளர்ப்பது என்னுடைய கையில் இருக்குதுன்னு சொல்லி அவள் ஈசாக்கை அழைத்து கொண்டு எங்கே திரும்ப போகிறாங்க? மம்ரே என்கிற ஒரு கானான் தேசத்தில் இருக்கிற கிரியாத் அர்பாவிலே அங்கே போய் வாழ தொடங்குகிறாள். அல்லேலூயா. அன்னைக்கு பிடிச்ச அந்த உயிர் பயம் ஈசாக்குக்கு, அதுக்கு பிறகு அந்த பயம் அதிகபட்சமான ஒரு பயமா இருந்தது. இப்படி போயிட்டு இருக்கையில பாருங்க, அந்த இடத்துல சாரால் மறிக்க வேண்டிய சூழல் உண்டாயிற்று. இப்போ ஆபிரகாம் ஒரு இடத்துல இருக்கிறார். ஆபிரகாம் இருக்கிற இடத்திலிருந்து அதே கானானுக்குள்ள கிரியாத் அர்பாவுக்கு இப்போ போயிட்டு அங்கே வாழ்றாங்க. அங்கே சாரால் மறுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், சாரால் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வார்த்தையை ஆண்டவர் அங்கே மென்ஷன் வச்சிருக்கிறேன். என்னன்னா, இவ்வளவே சாராளுடைய வயது. நம்ம எப்பொழுதுமே யதார்த்தமாக சொல்லுவோம் இல்லையா, அம்மா நீ போய் என்னத்தை சாதிச்ச, எல்லாவற்றையும் வாரி சுருட்டிட்டு போன, அங்கே போய் என்ன வாழ்ந்து காண்பிச்ச, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா. அப்போது கணவனை விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரே காரியத்தை நிமித்தம் இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிளவு வந்து இப்போ சாரால் ஈசாக்கை தனியாக அழைத்து கொண்டு போய் வளர்க்கிறாள். அங்கே கொஞ்ச நாள் வளர்க்கிறாள். நல்ல மகனுக்கு எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், மோசே அந்த எகிப்தில் ஒரு கட்டளை உருவான பொழுது எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்று சட்டம் ஏற்றின பொழுது மோசையுடைய தாய் இந்த மோசையை மட்டும் நாணல் பெட்டிக்குள்ளே அமைச்சு வச்சாங்க.
நீங்கள் யோசித்து பாருங்க. ஆனால் ஒரு வேலை வந்தது, அந்த மோசேயுடைய தாயே மோசேக்கு வளர்க்கும்படி எகிப்துடைய பார்வோனுடைய குமாரத்தி அழைக்கப்படுகிறாள். பார்வோனுடைய குமாரத்தி மோசேயுடைய தாயை அழைத்து கொண்டு வந்து, இந்த குழந்தைக்கு நீ பால் கொடு, நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. இப்போ அந்த குழந்தையை பால் கொடுத்த வளர்க்குற வரையில எப்படி சொல்லி வளர்த்துருப்பான்னு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் நிஜம். அவள் எகிப்துடைய சாராம்சம் இல்லாமல் அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க, எபிரேயுடைய பாஷைகளையும் இஸ்ரவேலுடைய குணநலங்களையும் தேவனை குறித்தும் அவள் எல்லா நேரங்களிலும் இந்த குழந்தைக்கு சொல்லி 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 வளர்த்ததுனால தான் மோசே சொல்றான், எகிப்தில் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் என் தேசத்தோட என் ஜனங்களோட நான் பாடுகள் படுகிறது மேலானது, பெரியது, அது சந்தோஷமானதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி யூதர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இந்த ஈசாக்கை வளர்க்கும் பொழுது சாரால் எப்படி வளர்த்திருப்பாங்க நான் நினைக்கிறேன்னு சொன்னா, டே மகனே, எந்த காலகட்டத்திலும் உன் தகப்பன் என்ன பண்ணிடாத, நம்பிராதரா, அவர் உன்னை கொலை செய்து விடுவார், தேவன் எனக்கு திட்டம் தந்தார், தரிசனம் தந்தார் என்று சொல்லி அவர் கொலை செய்து விடுவார் என்று சொல்லி சாரால் ஈசாக்கை வளர்க்க ஆரம்பிக்கிறாள். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஈசாக்கு நல்ல ஒரு வாலிபனாக வளர்ந்து விட்டார். நல்ல வாலிபனாக வளர்ந்து இருக்கும் பொழுது இப்பொழுது சாரால் மரிக்கிறாள். ஆண்டவர் அந்த வசனத்தை நான் சொல்றேன், சாரால் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது என்று சொல்லி அந்த இடத்துல வேதாகம் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் ஆதியாகமம் 25:8 நீங்கள் வாசிங்க, ஆபிரகாமுடைய மரணத்தை குறித்து அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆபிரகாம் 175 வயதுல அவன் மரிக்கிறார். அவர் எப்படி மரிக்கிறார் பாருங்க, 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நிறைய வயதிலும் முதிர்ந்த பூர்ண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் சனத்தாரோடைய சேர்க்கப்பட்டான். எப்படி ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நல்ல நிறைய வயதிலும் முதிர்ந்த பூர்ண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் தனத்தாரோட அடக்கம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இவங்க எப்படி அந்த மரணத்தை குறித்து தேவன் எப்படி சொல்ல பாருங்க. இவ்வளவுதான் சாராளுடைய வயசு, ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை சொல்லும் பொழுது பூரணம் வயதுள்ள மனுஷனாய் மரித்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த கானான் கீரியாத் அர்பாவிலே சாரால் வாழ்ந்த நாட்களிலே சாரால் மரித்து போய் விடுகிறாள். ஆனால் ஒரு விஷயம் நடக்குது. இந்த விஷயம் ஆபிரகாம் கேள்விப்படுகிறார். ஆபிரகாம் கேள்விப்பட்டு அவர் எங்கு தான் இருந்த இடத்திலிருந்து வந்து சாராளுக்காக புலம்பி அழுகிறார். அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை வாசி, 23:3 வாசிக்கிறேன். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து கானான் தேசத்துள்ள எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாரால் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். அல்லேலூயா. ஒரு இடத்துல இருந்து வந்துதான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், புலம்பி அழுதிருக்கிறார். பாருங்க, ஒரு கீழ்ப்படுதல் நிமித்தம் தேவன் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு 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 காரியத்தை சொன்னது நிமித்தம் அந்த குடும்பம் எவ்வளவாய் பாதிக்கப்படுகிறது. வாழ்க்கையே இல்லை என்கிற அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடும். ஒரே ஒரு விஷயம், அந்த பலியிடுகிற விஷயத்துல தான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆபிரகாம் அதற்கு பிறகு அந்த அந்த மம்ரே என்கிற குகையில அந்த குகையை வாங்கி அங்க என்ன பண்றாரு, அந்த எப்ரோன் தேசத்துல சாராலை அடக்கம் பண்ணுகிறார். அந்த சாராலை அடக்கம் பண்ணிட்டதுக்கு பிறகு ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு 25 வருடத்திற்கு மேல சாரால் ஆபிரகாமை விட்டு பிரிந்து வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, 25 வருஷம் எவ்வளோ பெரிய வருஷம்னு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆபிரகாம் இருந்திருப்பார், ஈசாக்கு எப்படி வாழ்ந்திருப்பார், எப்படி வளர்ந்திருப்பார், அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருப்பாங்க. இந்த காயங்கள், இந்த பலி செலுத்துன்ற விஷயம் எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தை பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது ரொம்ப அது நம்ம ஏற்கக்கூடிய இல்லாத ஒன்றாக காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசித்து பாருங்க, இந்த இடத்துல ஈசாக்குக்கு 40 வயதாகும் போது திருமணம் நடக்கிறது. அதற்கு முன்பு 3 வருடம் ஈசாக்கு 3 வருடம் தாய் சாரால் மரித்ததுக்கு பிறகு புலம்பிக் கொண்டே இருக்கிறார். 3 வருடம் அவருக்கு சமாதானமே இல்லை, அவர் அமைதியாக தான் இருக்கிறாரு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்களில் திருமண வயதை எட்டும் பொழுது பெண் பார்க்கிற விஷயங்கள் யார் பார்க்கணும்னு சொன்னால் மகனுங்கள் தான் பார்க்கணும், அந்த பையன் தான் பார்க்கணும். பையன் போயிட்டு தனக்குன்னு ஒரு பெண்ணை என்ன பண்ணுவான், பார்த்து கொண்டு வருவான். அதை குடும்பத்தை எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈசாக்குக்கு
அந்த முடிவை எடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. ஏனென்றால் அவன் தாய் மறுத்ததுனால அவன் சோகத்தில் இருக்கிறான். இந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு முடிவை எடுக்கிறார். என்னடா நம்ம மகனுக்கு செய்ய வேண்டும் என்பதை ஆபிரகாம் தன் தகப்பனாய் இருந்து அவன் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்திருக்கிறார். யோசித்து பாருங்க. 24ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வயது சென்ற முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரம் என தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போயிட்டு என் மகனுக்கு நான் சொல்லுகிற இடத்துல ஒரு பெண்ணை பாருன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிறகு உத்தமமான ஊழியக்காரன் வந்து என்ன பண்றாரு, அங்கே வந்து பெண்ணை பார்த்து ஈசாக்குக்கு கொண்டு வராரு. திருமணம் ஆகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சந்தோஷமா நடக்க வேண்டிய திருமணம், அப்பா குடும்பத்தோட நடக்க வேண்டிய திருமணம். ஆனால் ஒரே ஒரு காரியத்து நிமித்தம் அந்த திருமணத்திற்கு ஆபிரகாம் வந்தாரா என்றான்னு தெரியவில்லை. அல்லேலூயா. கீழ்ப்படுதல் நிமித்தம். ஆமேன். சில நேரங்களில் சில விஷயங்களை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளணும். உலகத்தில் இருக்கிற மனுஷன்றது நீங்க கற்றுக்கொள்ளாதீங்க, பரிசுத்தவான்களிலிருந்து கற்றுக்கொள்ள. ஒரு ரகசியத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் கீழ்ப்படிதலை ஆபிரகாமிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உண்மை எல்லா இடங்களிலும் உண்மையா இருக்க வேண்டும் என்பதை மோசேயிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. பாவத்திற்கு விலகி ஓட யோசேப்பிட்ட கற்றுக்கொள்ளுங்க. உத்தமனா வாழ யோபுடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா வாழணும்னு சொன்னா தாவீதிட்ட கற்றுக்கொள்ளுங்க. நீங்க வந்து பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்க, அதாவது என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க வந்து ஆண்டவருக்கு மறுதலித்த பேதுருவை போல உண்மையான மனம் திரும்புதலோட கூட வாழணும்னு சொன்னா பேதுருக்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில செழிக்கணும், நல்ல செயல்படணும்னு நினைச்சீங்கன்னா பவுலுக்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சில பரிசுத்த வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த கீழ்ப்படிதல் என்கிற விஷயத்துல ஆபிரகாம் எந்த அளவுக்கு உண்மையிலவராக இருக்கிறார் பாருங்க. தன்னுடைய மகனுக்கு திருமணத்திற்கு கூட போக முடியாத சூழல் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இப்பதான் நான் மெயினா அந்த இடத்துல இப்படி ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஆபிரகாம், கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் ஆபிரகாம் ஈசாக்கிடத்திலே சொல்லியிருப்பார். ஆனால் கண்டிப்பா ஈசாக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. நான் திரும்பவும் அந்த இடத்துல நான் வாசிக்கிறேன். 26:2-5 வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு உன் தகப்பனுக்கு இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன், நீ உன் தகப்பன் என் சொல்லுக்கு என்னுடைய வசனத்துக்கும் என்னுடைய கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் பிரமாணங்களுக்கும் கை கொண்டது போல கை கொண்டாயானால் உன்னையே நான் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். அல்லேலூயா. ஏன் இதை ஈசாக்குக்கு கர்த்தர் சொல்ல வேண்டும்? ஆபிரகாம் சொல்ல வேண்டிய இடத்துல ஈசாக்குக்கு கர்த்தர் சொல்லுகிறார். என்ன காரணம் தெரியுமா? இதுதான் காரணம். கீழ்ப்படுதல் நிமித்தம் வந்த தீமை. அல்லேலூயா. ஒரே ஒரு கீழ்ப்படுதலுக்காக ஆபிரகாமை ஈசாக்கு முற்றிலுமாய் வெறுத்து விட்டார். இந்த மரண பயம், அன்னைக்கு பிடிச்ச மரண பயம் அவனை கடைசி வரையும் மாறல. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஈசாக்கே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் சொன்னதை நீ கேளு மகனேன்னு சொல்லி கர்த்தர் ஈசாக்கோடு கூட பேசுகிறார். யோசித்து பாருங்க, ஆபிரகாம் தன் மகனை ஆசீர்வதிக்க முடியலங்க. அதை ஏற்றுக்கொள்ள மனநிலைமை ஈசாக்கு இல்லைங்க. ஈசாக்கு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சாரா? யாக்கோபையும் ஏசாவையும் கூப்பிட்டு வச்சு ஆசீர்வதிச்சார். கடைசி நாளில் யாக்கோபு தன் 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சாரா? ஆனா ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் கீழ்ப்படுதல் நிமித்தம் வந்த விளைவுகள். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, ஆண்டவருக்குள்ள உங்களை நீங்கள் கீழ்ப்படுத்துகிற பொழுது, முற்றிலுமான ஒரு உண்மையாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆபிரகாமுக்கு கிடைத்த மேன்மை என்ன தெரியுமா? அவர் உண்மையாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால தேவன் ஆபிரகாமின் சிநேகிதன் என்று சொன்னார். என் சிநேகிதன், என் நண்பன். ஆபிரகாமுக்கு சொல்லாததை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு ஆபிரகாமும் கர்த்தரும் நெருக்கமானவர்கள். பைபிள்ல புதிய ஏற்பாடுல ஆபிரகாமை குறித்து எத்தனையோ இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறார். ஏன் வேதாகமத்தில் புதிய ஏற்பாடுல தொடங்கும் பொழுதே ஆண்டவர் ஆபிரகாம் என்று சொல்லிதான் ஆரம்பிப்பார். நான் வாசிக்கிறேன் பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. நான் சொல்றேன், ஆபிரகாம் தவறு செய்திருப்பாரானால் அப்படி ஒரு மேன்மை ஆபிரகாமுக்கு கிடைச்சிருக்குமா? கீழ்ப்படிவதனால
கர்த்தர் உங்களுக்கு பெரிய மேன்மையை வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் கீழ்ப்படிந்து பாருங்க, கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிறார், உண்மையாய் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு 100% கீழ்ப்படிந்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமை போல கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதனை வேதாகமத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த மனிதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் இன்றைக்கு நமக்கு வேண்டும். தரிசனத்துக்காக எதையும் நாம் இழக்கிறதுக்கு தயாராக நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய வார்த்தை தான் முக்கியம்னு சொல்லி நீங்கள் நிற்கிற நாட்களில் நாம் நிற்கிறோம். கடைசி நாட்களில் நாம் நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே சொல்லுங்க, இன்றைக்கு ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் எனக்கு வேணும் ஆண்டவரே. நன்மை வந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய நியமங்களையும் உங்களுடைய கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவர்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்போமா? ரீபாலாராக எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவருக்குள்ள எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருக்குள்ள எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய கீழ்ப்படிதலை எல்லாம் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. கீழ்ப்படிதல் நிமித்தம் எத்தனை சோதனைகள் இடர்கள் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒன்றே போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்தவான்களிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், பரிசுத்தவான்களிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் தலையை நிமிர செய்கிற கர்த்தர், எங்கள் தலையை நிமிர செய்கிற கர்த்தர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தரிசனத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு, இந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க கூடாதபடிக்கு, சத்துருவான பிசாசான எந்த பக்கத்தில் எங்களை வளைத்து போட்டாலும் நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாக மட்டுமே இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கணும், வசனத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், கீழ்ப்படிதல் நாங்கள் கற்றுக்கொள்ளணும். செய்பவர் நீரே, தந்தையே, செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே, செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே, தந்தையே, தலைநிமிர செய்பவர் நீரே, தந்தையே, தலைநிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எத்தனை மிகுந்து விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோம் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, தகமனை தாங்குகிறீர், தள்ளாட விடமாட்டீ, தகப்பனி தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டீ. நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே, தந்தையே, தலைநிமிர செய்பவர் நீரே, தகப்பனே, தந்தையே, தலைநிமிர செய்பவர்
படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்திருவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. தலைநிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. தலைநிமிர செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆமென். ஆண்டுடைய வார்த்தைக்கு 100% அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தலையை கர்த்தர் உயர்த்தும். ஆமென். நம்மை ஆசீர்வதிக்கும். ஓமை துதிக்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் மிக உத்தமமானது. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய வார்த்தைக்கு நாம் இந்த நாட்களில் செய்து நிற்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிகிறோம். ஓமை கர்த்தர் உங்கள் துதிக்கிறோம். வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையை தீமை வந்தாலும் தேவனுடைய பட்சங்களை விட்டுருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்துக் கொள்வார். ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிற உங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவார். உங்களை உயர்த்துவார். உங்களை கண்மலை மேல நிறுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். 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 அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அல்லேலூயா. அநேகருக்கு முத்திர மோதிரமாக ஆமென். ஆமென். ரபாலா துதிக்கிறோம். ரபாபூரா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ரபாரா காபாபூரா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை துதிக்கிறோம். உயர்த்தும். ஆமென். கீழ்ப்படிதலை நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும். ஓமை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் செவி ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஆமென். கீழ்ப்படிதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அல்லேலூயா. வார்த்தைக்கு இந்த நாட்களில் செவி கொடுக்கிற ஆமென். கிருபைகளை தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக உயிரே போனாலும் பரவாயில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒன்றுதாங்க ஆண்டவரே எங்களுக்கு முக்கியம். ஸ்தோத்திரிக்கிறோம். இபாலாரா. ஓமை துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். மகிமைப்படட்டும். ஆமென். இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். ஆசீர்வதியும் ராஜா. அந்த காரியங்களை வைத்து ஸ்தோத்திரம். நாமத்தை உயர்த்த மகிமைப்படும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்தவர்களை ஆசீர்வதிப்போம்.